இன்றைக்கு நம்முடைய திருமதி சங்கரி அம்மா அவர்கள் கடவுள் வாழ்த்தினை பாடி நிகழ்ச்சியை தொடங்க இருக்கின்றார்கள். அம்மா வாருங்கள், கடவுள் வாழ்த்து பாடுங்கள் அம்மா. வணக்கம் அம்மா, அனைவருக்கும் மாலை வணக்கம். உலகம் யாவையும் தாம்புல பாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்கள அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரம் நாங்களே. நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி வணக்கம். இன்னைக்கு முதல் முறையா தளத்துல என்னுடைய நண்பர் தேவா வந்திருக்காரு. வணக்கம் நண்பர்களே. அடுத்ததாக இன்னைக்கு இது 86வது. வணக்கம் 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 தேவா. வணக்கம் வணக்கம். மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். மியூட் பண்ணிக்கோங்க. தேவானந்த அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். சரி, எல்லாம் மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம். ரைட் போதும் போதும். மியூட் பண்ணிக்கோங்க. நாங்க 2 பேரும் தினமும் 5 மணிக்கு வாக்கிங்ல சந்திப்போம். சரி, அவர்கிட்ட பேசுவேன். கேட்க ஆர்வமா இருக்குன்னு சொன்னார். இன்னைக்கு வந்திருக்காரு. நன்றி. இன்னைக்கு நம்ம தளத்துல 86வது நாள். இது 86வது தொடர் ஆய்வரங்கம். ராஜபாளையம் தமிழ் சங்கத்திலிருந்து தொடர் ஆய்வரங்கம் மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இது தலைமுறை சரஸ்வதி அம்மா ஒவ்வொரு நாளும் நம்ம தளத்துக்கு சிறப்பான ஆய்வாளர்களை கொண்டு வந்து நம் மனங்களை எல்லாம் நெகிழ வைக்கக்கூடிய சிறந்த பேச்சாளர்கள். அவங்க எங்கதான் எப்படிதான் தேடி அவங்கள்ட்ட பேசி விட்டுருவாங்கன்னு தெரியாது. தமிழ்நாடு முழுக்க இருந்து இன்னைக்கு 86வது நாள் 86வது நாள்ல குறைஞ்சளவு ஒரு 50 சிறந்த பேச்சாளர்கள் கொடுத்துருப்பாங்க. அப்படி அவங்களுடைய பேச்சுலாம் கேட்டு ரொம்ப சிறப்பா இருந்திருக்கு. சரி, இன்னைக்கு தலைமுறை சரஸ்வதி அம்மா வாருங்கம்மா, வாங்க. ஒருவேளை கல்வி மாலை வணக்கம். ஆமா, ஒரு நிமிடம். ரவி சித்ராஜ் ஐயா சொல்லுங்க ஐயா. ஒருவேளை கல்விக்கு அதிபதின்றதால அவரை நிறைய பேர் ஆய்ந்து எடுக்கலாம். ஆமா, எனக்கு உண்மையிலேயே எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒவ்வொரு இவ்வளவு எனக்கு திருக்குறளை தவிர வேற எதுவும் தெரியல. ஆனா இந்த தளத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த 86வது நாள்ல நிறைய சிறந்த ஆள்கள் பேசியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு பாருங்களா, இன்னைக்கு கம்பராமாயணத்தை பற்றி பேச போறாங்க. நம்ம தளத்துக்கு பாருங்களா, இன்னைக்கு தளத்துக்கு பாருங்களா. ஆமா, என்னுடைய கம்பர் இருக்குது. அதுதான் நம்ம தளத்துல சரஸ்வதி அம்மா, சரி ரமேஷ் சித்ராஜ் ஐயா, நம்ம கோவிந்தம்மாள் அம்மா எல்லாருமே, அப்புறம் ஜின்னா ஐயா கூட கம்பராமாயணத்துல இருந்த அவங்க நல்லா தெரியும். மனோகரன் ஐயா, இப்படி எல்லாத்துக்குமே கம்பராமாயணத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதுவே ஒரு பெரிய சிறப்பு. இன்று கம்பராமாயணம் ஐயா நான் உங்களை கிங்கர் நினைச்சேன். இப்பதான் சொன்னீங்க வாக்கிங்னு சொன்னீங்க ஐயா. தினமும் விடிய காலம் 4 மணிக்கு 4:30 மணிக்கு கிளம்பி போயிடுறது வாக்கிங்க்கு. சரி அம்மா சரஸ்வதிமா, உங்களுடைய தலைமை உரை தாருங்கள், பாருங்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய நம்முடைய கோவிந்தம்மாள் ஜோதி நடராஜன் அம்மா அவர்களை அன்போடு வணங்கி மகிழ்கின்றேன். கவிக்கோ தந்தை ஜின்னா ஷெரீஃபுதீன் ஐயா அவர்கள் அற்புதமான மைவண்ணன் ராமகாவியம் என்ற காவியத்தை ஏற்றி அளித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்னால் நாம் அந்த தலைமை உரை ஆற்றுவது என்பது ஏதோ எனக்கு ஒரு சிறு நெருடல் தான். இப்படி பெரிய ஆளுமைகள் இருக்கின்ற பொழுது நாம் ஏதோ கத்துக்குட்டி போல சில கருத்துக்களை சொல்லலாம் என்றுதான் வந்திருக்கின்றேன். தலைமை உரை என்றால் கோவிந்தம்மாள் அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி அற்புதமான தலைமை உரை ஆற்றக்கூடியவர்கள். இன்றைக்கு அவர்களே சிறப்புரை ஆற்றுகின்றார்கள் என்ற காரணத்தினால் என்னுடைய பெயரை இட்டுக்கொண்டேன். தலைமை உரை நாம் ஆற்றினால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ராமாயணத்தை சிந்திக்கின்ற பொழுது யாரும் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய கவிதை, அந்த கம்பர் இயற்றிய செய்யுட்களை எல்லாம் நயத்தோடு உணர்ந்து அனுபவித்து படிக்காதவர்கள் யாரும் இருக்க இயலாது. அதை உணர்ந்து மகிழாதவர்கள் யாரும் இருக்க இயலாது. அப்படி அந்த உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய அற்புதமான நய உரைகளை கொண்டது கம்பனுடைய பாக்கள். கம்பனுடைய கவிகள் அத்தனையுமே அத்தனை கவிதைகளுமே நினைக்க நினைக்க வாசிக்க வாசிக்க புது புது விதமான அந்த உணர்ச்சியினை மகிழ்ச்சியினை ஏற்படுத்தக்கூடியவை. அவ்வகையில் இன்றைக்கு ஒரு சில நயங்களை மட்டும் இவ்விடத்தில் பகிர்ந்து கொண்டு அம்மா அவர்கள் பேசுவதற்கு இடமளிக்கின்றேன். குகப்படலத்தில் கம்பர் இப்படி பாடியிருப்பார்: சூரியன் தோன்றுகின்றது, தாமரை மலர்கின்றது. சூரியன் தோன்ற தாமரை மலரும். அதனால்தான் அதற்கு பெயர் தாமரை, சூரியனுக்கு தாமரை நாயகன் என்று பெயர் உண்டு.
அப்படி தோன்றுகின்ற பொழுது அது இப்ப தோன்றுகின்றது. ஏன்னா தோன்றுகின்றது, தாமரை மலர்கின்றது. அந்த இரண்டையும் சொல்லக்கூடிய விதத்தை சூரியன் தோன்றுவதையே ஒரு அற்புதமான கவிதையால் கம்பர் பாடியிருப்பார். வரம்பில தோற்றும் மாக்கள் இறக்குமாறு இது என்பான் போல், முன்னை நாள் இறந்தான் பின்னாள் அடுத்த நாள் பின்னாள் பிறக்குமாறு இது என்பான் போல் பிறந்தனன். பிறவா வெய்யோன். வெய்யோனுக்கு பிறவி அடுத்து பிறப்பு இறப்பு கிடையாது. இப்போ என்றும் இருக்கக்கூடியவன் சூரியன், வெய்யோனாகிய சூரியன். பிறவா வெய்யோனாகிய சூரியன் வரம்பு இல தோற்றும் மக்கள், வரம்பில்லாத முறை, அதாவது எண்ணற்ற மக்கள் தோன்றிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் மக்களுக்கு உயிர்கள் என்றிருந்தால் பிறப்பு இறப்பு என்பது உண்டு இல்லையா? அந்த மக்கள் இறக்குமாறு இது என்பால் போல, அதாவது இறப்பார்கள், அவர்களுக்கு இறப்பு என்பது முடிவு என்பது உறுதி என்பது போல முன்னே நாள் மறைந்து விட்டான், பின்னாளில் அடுத்த நாளில் பிறக்குமாறு இது என்பான் போல, பிறப்பு என்பது இப்படித்தான் இருக்கும் என்று சொல்வது போல மறுநாள் தோன்றுகின்றான் என்று சூரியனுடைய தோற்றத்தையே இப்படி மனிதர்களுடைய மக்களுடைய பிறப்பு இறப்பு கொப்பாக சொல்லக்கூடிய அந்த நயம் உணர்ந்து இன்புறத்தக்கதாக அமைந்திருப்பது. அந்த தாமரை மலர்வதற்கு அவர் இயற்றிய பாடல், கம்பர் சொல்லுகின்ற பாடல், செஞ்செவே சேற்றில் தோன்றும் தாமரை, செஞ்செவே சேற்றில் தோன்றும் தாமரை, தேரில் தோன்றும் மென்சுடர் செல்வன் மேனி நோக்கின விரிந்த, வேறோர் அஞ்சன ஞாயிறு அன்ன ஐயனை நோக்கி செய்ய வஞ்சி வாழ்வதனம் என்னும் தாமரை மலர்ந்ததன்றே. அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தாமரையானது செஞ்செவேல் என்றிருக்கக்கூடிய, செக்கச்செவேல் என்றிருக்கக்கூடிய சூரியன் தோன்றியவுடன் தாமரை மலர்வது இயல்பு. ஆனா இந்த இடத்துல கருஞாயிறு என்று யார் குறிப்பிடுகின்றார் கம்பர் என்றால், கருஞாயிறா இருக்கக்கூடியவன் சூரிய குலத்தில் தோன்றியவனாக ராமபிரானை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை தான் கருஞாயிறு. செஞ்செவே சேற்றில் தோன்றும் தாமரை, செஞ்செவேல் என்று இருக்கக்கூடிய செக்கச்சிவந்த அந்த சூரியன் தோன்றியவுடன் சேற்றில் இருக்கக்கூடிய தாமரை மலரும். சூரியனுடைய வரவினால் தாமரை மலரும். ஆனால் தேரில் தோன்றும் நெஞ்சுடர் செல்வன் மேனி நோக்கின விரிந்த, தேரில் தோன்றும் நெஞ்சுடர் செல்வன் யாரு? தேரில் இருக்கக்கூடியவன். தேரில் தோன்றும்னா இந்த இடத்துல ஒற்றை சக்கர தேரில் அமர்ந்து வரக்கூடிய செஞ்சுடர் செல்வன் மேனி நோக்கின விரிந்த, தாமரை மலர்கள் அத்தனையும் செக்கச்சிவேல் என்று இருக்கக்கூடிய அந்த வெண்சுடர், வெம்மையான சுடரை வீசக்கூடிய வெம்மையான சுடரை வெண்சுடரை தரக்கூடியவனாகிய செல்வன் சூரியன். அந்த சூரியனுடைய மேனியை நோக்கின விரிந்த தாமரை மலர்கள் எல்லாமே, அந்த சேற்றில் இருக்கக்கூடிய தாமரை மலர்கள் எல்லாம் சூரியனை பார்த்து மலர்கின்றன. ஆனா வேறோர் அஞ்சன ஞாயிறன்ன ஐயனை நோக்கி செய்ய வஞ்சி வாழ்வதனம் என்னும் தாமரை மலர்ந்ததன்றே என்று சொல்லுகின்றார். இன்னொரு இந்த இடத்துல செஞ்ஞாயிறு என்பதற்கு சொல்லப்பட்ட உவமை தாமரை மலர்வது. ஆனா அஞ்சன ஞாயிறு என்றால் கரு ஞாயிறு. சூரியனை நோக்கி தாமரை மலர்வது போல சீதையினுடைய முகமானது வஞ்சி வாழ்வதனம், செய்ய வஞ்சி வாழ்வதனம் என்றால் செம்மையான செய்யவள் இருக்கக்கூடிய செய்யவளாகிய திருமகள், அவளுடைய வஞ்சி கொடியை ஒத்த அந்த திருமகளை ஒத்தவளாகிய சீதையினுடைய வாழ்வதனம், அவளுடைய முகத்தில் அவளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த வதனம் என்னும் தாமரை எப்பொழுது மலர்ந்தது என்று சொன்னால், அஞ்சன ஞாயிறன்ன ஐயனை நோக்கி மலர்ந்தது. தாமரை மலர்கள் சூரியன் தோன்றியவுடன் மலரும். அதே போன்று அஞ்சன ஞாயிறாகிய ராமபிரானை பார்த்தவுடன் சீதையினுடைய முகமானது மலர்ந்தது, ராமனை கண்டு மலர்ந்தது என்பதை உணர்த்துவதற்காக இப்படி சொல்லியிருக்கின்றார். பாருங்கள். ஆக ராமனை அஞ்சன ஞாயிறு என்றும் அந்த தடாகத்தில் இருக்கக்கூடிய தாமரையானது செஞ்ஞாயிரை கண்டு மலர்வது போன்று முகத்தாமரையானது, சீதையினுடைய முகத்தாமரை கரு ஞாயிறை ஒத்த ராமபிரானுடைய முகத்தை கண்டு மலர்ந்தது, ராமபிரானை கண்டு மலர்ந்தது என்று பாடியிருப்பார். இதே போலத்தான் இன்னொரு இடத்துல நம்முடைய சுக்ரீவன் முடிசூட்ட இருக்கின்றான் என்ற செய்தியை சொல்வதற்காக பாடியிருப்பார். புதல்வன் பொன்மகுடம் பொறுத்தலால் முதல்வன் பேருவகைக்கு முந்துவான், உதவும் பூமகள் சேர ஒன்மலர் கதவம் செய்ய கரத்தின் நீக்கினான் என்று பாடியிருப்பார். இது ஒரு நயம். புதல்வன் பொன்மகுடம்
பொறுத்தலால் யாரு சூரியனுடைய புதல்வன் சுக்ரீவன் அவன் முடிசூட்ட இருக்கின்றான் என்று தெரிந்தவுடனேயே இந்த உலகத்தில் தோன்றக்கூடிய முதல்வன் யார் என்றால் சூரியன். அந்த சூரியனானவன் பேருவகைக்கு முந்துவான். தானே தன்னுடைய மகனுடைய முடிசூட்டு விழாவை காண்பதற்காக ஓடோடி வருகின்றான, பேருவகையோடு முந்திக் கொண்டு வருகின்றானாம். அதற்கு துணையாக யார் வருகின்றது அப்படின்னு சொன்னா, உதவும் பூமகள் சேர. எப்பொழுதும் ஒரு நாட்டை ஆளக்கூடிய அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு மிக உதவியாக இருப்பது எது என்று சொன்னால் திருமகளுடைய செல்வமானது தேவைப்படுகின்றது. அதனால் சூரியனானவன் யாரையும் அழைத்துக் கொண்டு வருகின்றான் என்று சொன்னால் உதவும் பூமகள் சேர. உதவும் பூமகள், அந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு மன்னனுக்கு உதவுவதற்காக பூமகளாகிய தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடிய திருமகளானவள் சேர வேண்டும் என்பதற்காக ஒன் மலர் கதவம் செய்ய கரத்தின் நீக்கினான். அவள் இருக்கக்கூடிய இடம் எது, இருப்பிடம் எது என்றால் திருமகள் இருக்கக்கூடிய இடம் செந்தாமரை. அந்த செந்தாமரை மலரை விரிக்கச் செய்து அதிலிருந்து அமர்ந்திருப்பவளாகி அதற்கு அவளுடைய இருப்பிடமா இருக்கக்கூடிய அந்த தாமரையிலிருந்து வாய் என்று அழைத்து வருகின்றானாம். அதனால் தன்னுடைய கரங்களால், தன்னுடைய ஒளி கரங்களால் அந்த தாமரையினுடைய இதழ்களை விரித்து அவளையும் அழைத்து கொண்டு வருகின்றான் சூரியன். தன்னுடைய மகன் சுக்ரீவனுடைய ஆட்சியை முடிசூட்டு விழாவை காண்பதற்காக அழைத்து வந்தான் என்று பாடியிருக்கக்கூடிய அந்த நயமானது நினைத்து நினைத்து படிக்க படிக்க இன்பத்தை தரக்கூடியதாக இருப்பது. இப்படி பல்வேறு கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய, இது 1-2 தான் சொல்ல இயலும். அதனால் அம்மா அவர்கள் நிறைய கருத்துக்களை பேச இருக்கின்றார்கள். அதனால் அவர்களுக்கு இடமளித்து நான் என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றியம்மா, சிறப்பு சிறப்பு. பொதுவா கோவிந்தம்மாளம்மா தலைமை உரையில தான் பேச்சாளர்ல திணறடிப்பாங்க. இன்னைக்கு அவங்க பங்கு சரஸ்வதி அம்மாவும் அவங்க பங்குக்கு இன்னைக்கு நைய உரைகள் நிறைய சொன்னாங்க. நமது தளத்தின் நிரந்தர தலைவர், தளத்துக்கு நிரந்தர தலைவர் கோவிந்தம்மாளம்மா அவங்க தான். அவங்க இன்னைக்கு சிறப்பு உரையா இருந்தாலும் நம்ம தளத்துக்கு அவங்க தலைவர். அவங்களுக்கு எந்த தலைப்பை கொடுத்தாலும் அவங்க தலைமை உரையில வரக்கூடிய சிறப்பு பேச்சாளர்களை கொஞ்சம் அவங்க பயமுறுத்துற மாதிரி, ஏன்னா அந்த அளவுக்கு புலமை பெற்றவங்க. இன்னைக்கு அவங்களுடைய சிறப்புரை கம்பரின் நய உரைகள். வாங்கம்மா, வாங்க, உங்களுடைய சிறப்புரை தாருங்கள். வாருங்க. நன்றி ஐயா. முதலில் அரங்கத்தை வணங்கிக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தின் நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய சரஸ்வதி அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் இணைப்புரையாளராக இருந்து இதை மிக அற்புதமாக முன்னெடுத்து செல்லும் அன்பிற்குரிய சகோதரர் செல்வம் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சிகளை பதிவேற்றி தரக்கூடிய அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அசோகன் சாமுவேல் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த தளத்திலே இணைந்திருக்கக்கூடிய பேரறிஞர் ஷெரீப் அவர்களுக்கும் மற்றும் ரமேஷ் எத்திராஜன் ஐயா அவர்களுக்கும் என்றும் தன் பின்னூட்ட கருத்துக்களால் பிறரை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் சார்ந்த நம்முடைய எவாஞ்சலின் ஐயா அவர்களுக்கும், இன்று இந்த தளத்திலே புதிதாக இணைந்திருக்கக்கூடிய தேவநாதன் ஐயா மற்றும் தங்கம் சாய்ராம் அம்மா அவர்களுக்கும், இன்னும் கந்தன் ஐயா அவர்களுக்கும், இன்னும் இணைய இருக்கக்கூடியவர்களுக்கும் மற்றும் ஜேம்ஸ் ராஜா ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மற்றும் இனி இணைய இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இன்று சிறப்பானதொரு தலைமை உரையாற்றி இருக்கக்கூடிய சரஸ்வதி அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, அரியதொரு கடவுள் வாழ்த்தை பாடி இந்த தளத்தை துவங்கி வைத்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்குரிய சங்கரி அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சிறப்பு பேச்சாளராக தலைப்பு கம்பரின் நய உரைகள் என்ற தலைப்பை எடுத்து உங்களோடு கம்பன் என்னும் பெருங்கடலின் ஒரு சில துளிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் முன்வந்திருக்கிறேன். ஒரு நூல் காப்பியம் என்ற உயர்நிலையை அடைய பல்வேறு தகுதிப்பாடுகளை பெற்றிருக்க வேண்டும்.
காடு, கடல், மலை, கதிர்மதி, மண், விண் என பல்வேறு இயற்கை கூறுகளையும் அந்நூல் பாடப்பட்டு இருக்க வேண்டும். நூலுள் தன்னேறில்லாத தலைவன் ஒருவனை கொண்டிருக்க வேண்டும். சமுதாய மேம்பாட்டிற்கான உறுதியானதொரு கோட்பாட்டை கையில் எடுத்து அதை மையமாக கொண்டு அறம்பொருள் இன்பங்களை சுற்றி சுற்றி பேசக்கூடியதாக அந்நூல் இருக்க வேண்டும். மக்கள் சமுதாயத்தை, ஊரை, நாட்டை, உலகை, அதன் பண்பாட்டு போக்கை, கலாச்சாரத்தை பாட வேண்டும். நடையழகும் தொடையழகும் மணிநலமும் கற்பனையும் கருத்து வளமும் வேண்டும். பல்வேறு திறப்பட்ட குணங்களை உடைய காப்பிய மாந்தர்கள் ஊடாட வேண்டும் அந்த காப்பியத்திலே. எல்லாவற்றிற்கும் மேலாக இவை அனைத்தையும் இணைத்து பிணைத்து எழிலானதொரு மாடமாக உருவாக்கி எடுப்பான அதன் தொடுமுடியிலே மின்னும் கலசமாய் தன்னை அமர்த்தி கொள்ளக்கூடிய தகைசால் நய உரைகள் அந்த காப்பியத்திலே இடம்பெற வேண்டும். காப்பிய பாத்திரங்கள் கருத்தாழம் மிக்க நய உரைகளால் உயிரூட்டப்படுகின்றன. காப்பியம் உணர்ச்சியும் எழுச்சியும் பெற வேண்டுமானால் காப்பியத்திலே பயிலும் உரையாடல்கள், நய உரைகள் அற்புதமாகவும் அழகானவையாகவும் நெஞ்சை ஈர்க்கக்கூடியவையாகவும் இருக்க வேண்டும். அழகிய ஆழ்ந்த நய உரைகளால் அவற்றை பேசும் பாத்திரங்கள் அழியா அமரத்தன்மை பெறுகிறார்கள். எடுத்துக்காட்டாக அனுமனை எடுத்துக்கொள்ளலாம். சீதையை தேடி நாத்திசையிலும் வானரப்படைகள் செல்கின்றனர். அனுமன் தென் திசையை நோக்கி சென்றவன் இன்னும் திரும்பவில்லை. மற்ற முத்திசையில் சென்றவர்கள் முகம் கவிழ்ந்து வந்து விட்டார்கள். ராமன் அகத்ததோ புறத்ததோ என ஆருயிர் ஊசலாட மெய்யயர்ந்து வாய்ப்புலர்ந்து நாப்புலர்ந்து தென் திசையையே நோக்கியவாறு இருக்கிறான். அனுமன் தூரத்தில் வரும் சாயல் தெரிகிறது. ராமனின் ஆவி துடிக்கிறது. அவனும் இல்லை என்று சொல்லிவிடுவானோ என்று பதைக்கிறது அவனுடைய உள்ளம். சூழலை தொலைவில் வரும்போதே கணித்து புரிந்து கொள்கிறான் நுண்ணறிவாளன் அனுமன். பல நாள் பசித்து உலர்ந்த நாவிற்கு முதலிலே தண்ணீர் தர வேண்டும். அவ்வாறு தண்ணீர் தருவது போல முதல் சொல்லை தொலைவிலிருந்தே சொல்லுகிறான் பாருங்கள். கண்டனன் அப்பாடா நெஞ்சை அழுத்திய நெடும்பாறை சற்று விலகுகிறது. கண்டுவிட்டான், இருக்கிறாள் என்ற நம்பிக்கை ஊற்றெடுக்கிறது. அடுத்து உயிரூட்ட கனிச்சாறு தருவது போன்ற கண்ணல் மொழிகள் உதிர்கின்றன. கற்பினுக்கு அணியை இங்கே அவள் எத்தகையளாக இருக்கின்றாளோ என்ற அந்த உள்ள சுமை, உள்ளத்தின் மறுதல் போகும்படியாக தேன் சிதறாத மலராக இருக்கின்றாள். சிதையாத புத்தம் புது மலராகவே அவள் இருக்கின்றாள் என்பதை கற்பினுக்கு அணியை என்ற சொற்களை உதிர்த்து சொல்லுகிறான். இப்பொழுது ராமனின் சுவாசம் எளிதாகிறது, நெஞ்சு தெளிவடைகிறது. இப்போது ஒரு ஐயம் எழுகிறது ராமனுக்கு. இவனே கண்டானா அல்லது பிறர் எவரேனும் கூறியது கேட்டுக்கொண்டு வேறு எவரையாவது சீதை என மாறுபட கண்டு வந்து விட்டானா? எங்கு கண்டான்? அதற்கும் விடை வருகிறது அடுத்தடுத்து. அடுத்த சொற்களை சொல்கிறான். கண்களால் கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் எங்கு கண்டாய்? தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் கண்டேன் என்று அடுத்தடுத்த ஐயங்களை அழகாக களைந்து கொண்டே வருகிறான். வெற்பெரும் தடந்தோள் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நப்பெரும் தவத்தளாய நங்கையை கண்டேன் அல்லேன். யாரை கண்டேன்? இப்பிறப்பு என்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பொருளதொன்றும்
களிநடம் புரிய கண்டேன் என்று சொல்கின்றான். ராமனின் உள்ளம் பூரிக்கிறது. குலப்பெருமை காத்திருக்கிறாள் சீதை, என் மனைவியாக இருக்கிறாள், தசரதனின் மருகியாக இருக்கிறாள், ஜனகனின் மகளாக இருக்கிறாள். உள்ளம் களிக்கிறான். உடனே உயிரோட்டமான இது போன்ற ராமன் உயிரோட்டமான சூழலுக்கு ஏற்ற இத்தகைய நய உரைகளால் அவற்றை புகன்ற அனுமனுடைய பாத்திரம் காப்பியத்திலே அமர்கிறது. உணர்ச்சிகரமான உரைகளை படைத்தளைத்த கம்பன் கவிச்சக்கரவர்த்தி ஆகிறான். யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல், வள்ளுவன் போல், இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. உண்மை வெறும் புகழ்ச்சியிலை என பாரதி தோள் தட்டி ஆர்ப்பரிக்கிறான். கம்பராமாயணத்தில் தாம் பாடிய 10,000 பாடல்களிலே 100,000 நயவுரைகளை நளினமாக நுணுக்கமாக படைத்தளித்திருக்கிறார் கம்பர். நயவுரை என்றால் நயமான சொல். பொங்கி வரும் பாலுக்கு நீர் தெளித்து அடக்குவது போல் கொந்தளிக்கும் உணர்ச்சிகளுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகள். துன்புறும் துவாமை இல்லாகும் யார் மாற்றும் இன்புறும் இன்சொல்லவர்க்கு என்று சொல்வார். எவரையும் இன்புறுத்தக்கூடிய இனிய சொற்களை எல்லா நிலையிலும் சூழல்களிலும் பேசினால் அந்த இனிய சொற்கள் எல்லை மீறிய துன்பத்தை கூட மறக்கச் செய்து அவர்களுடைய உள்ளத்தை குளிர்விக்கும். அந்த உத்தியைத்தான் கம்பன் இங்கே கையாண்டு பல இடங்களிலே தன் ஆற்றலை வெளிப்படுத்துகிறான். ஒரு வரத்தால் அரசிழந்து மறுவரத்தால் வனம் போகும் நிலையடைந்து கோசலையிடம் விடைபெற வருகிறான் ராமன். மௌலி தரித்தனன் வரும் என்று அன்பும் ஆவலும் தழைக்கின்ற மனத்தோடு தன் மகன் வருகைக்காக காத்திருக்கிறாள் கோசலை. அவன் முன் தமியனாய் வந்து வணங்குகிறான் ராமன். தாயுள்ளம் தவித்து குழைகிறது. நினைத்தது ஏன் இடையூறு உண்டோ? ஏன் மஞ்சன நீர் ஆடவில்லை? முடிபுனைதற்கு தடை உண்டோ என்று அடுக்கடுக்காக கேட்கின்றான். நிகழ்ந்தன கூறுகின்றான் ராமன். அனைத்தும் நயவுரைகள்தான். ஆனால் காலம் கருதி விரிவஞ்சி நிறுத்துகிறேன். மறுவில் அன்பினில் 4 மக்களிடமும் வேற்றுமை மாற்றிய தாயுள்ளம் கொண்ட கோசலை இதை கேட்டு என்ன சொல்லுகிறாள்? முறைமையென்று என்று ஒன்று உண்டு எனினும் மூத்தவன் இருக்க இளையவன் முடிசூடும் முறைமை உலகத்திலே இல்லை மரபு. என்றாலும் அரசன் செய்கிறான் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும், பரவாயில்லை. மும்மையின் நிறைகுணத்தன் நினும் நல்லவன், உம்பிக்கு நானிலம் நீ கொடுத்து ஒன்றி வாழுதி ஊழிபல என வாழ்த்துகிறான். ஆனால் ராமபிரான் அந்த வாழ்த்துதலை கேட்டவுடனே நாயகன் தசரதன் என்னை நன்னெறி உய்ப்பதற்கு ஆண்டு ஓர் 7 அகல் காணிடை வைக பணித்தான் என்ற 2வது கட்டளையை கூறுகிறார். இதை கேட்டவுடனே கோசலை நிலை தடுமாறுகிறாள். ஆட்சியை யார் பெற்று ஆளுவதிலும் அவளுக்கு எந்த வேற்றுமையும் இல்லை. ஆனால் ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்ற செய்தியை கேட்டு கதிகலங்கி நிலை குலைகிறாள் அந்த தாய். அல்லல் உற்று ஆற்றாத அழுகிறாள். நஞ்சமோ மகனே, இனி நான் உயிர் வாழ்வேனோ என துடித்து துவள்கிறாள். அவளை தேற்றும் ராமன் நய உரைகளை கையாண்டு எப்படி தேற்ற வேண்டுமோ அப்படி தேற்றுகிறான். மத யானையை அடக்குவதற்கு அங்குசம் பயன்படுத்துவார்கள், மாதரை அடக்கி வழிபடுத்துவதற்கு கற்பெனும் கடையாணியை கைப்பிடிப்பார்கள்.
கணவனை கொண்டானின் துண்ணிய கேளிர் பிறரில்லை என்பது பெண்டிருடைய தாரக மந்திரம். அதை கையில் எடுத்துக் கொள்ளுகிறான் ராமன். அன்னையே, சிறந்த தம்பி திருவுறவும் எந்தையை மறந்தும் பொய்யிலன் ஆக்கவும் நான் வனத்திடை உறைந்து தீரும் உறுதி பெற்றேன். இதை நீ மாற்ற முடியாது. இதில் பிறந்து யான் பெற்ற பேரு வேறு எதுவும் இல்லை. இதுவே நான் பெறும் மிகப்பெரிய பேரு. தம்பிக்கு அரசு என்னால் கிடைக்கிறது. தந்தை பொய்யன் அல்ல, அவனுடைய வாக்கு உண்மையானது என்று நிலைநாட்டக்கூடிய பேரு எனக்கு கிடைத்திருக்கிறது. இதற்கு நீ ஏன் அழுகிறாய் என்று சொல்லி பின்னால் கூறும் உறுதிதான், நயவுரைதான் அந்த கோசலையை வாயடைக்கச் செய்கிறது. என்னை பிரிவதால் தந்தை துயரடைவார். இது நீ அறியாததல்ல. மன்னனை துன்புறும் சமயத்திலே உடன் தேர்ந்தது ஒரு மனைவிக்கு அறமல்லவா? இதை நீ மறக்கலாமா? தம்பி அரசு ஏற்ற பின் தந்தை இவற்றையெல்லாம் துறந்து தவம் புரிய போவான். நோன்புகளும் யாகங்களும் இயற்றுவான். அப்போது அவனுக்கு யார் உடனிருந்து உதவி செய்வார்கள்? நீ அவருடன் இருந்து உதவி புரிவதல்லவா ஒரு கற்பின் சிறந்த மனைவிக்கு கடமை. என்னுடன் நீ காட்டிற்கு வருவதால் எனக்கென்ன பயன் அல்லது உனக்கென்ன பயன்? எண்ணி பார்த்தாயா? என்னை நீக்கி இடர்கடல் வைகுறும் மன்னர் மன்னனை வற்புறுத்தாது உடன் துண்ணும் கானம் தொடர துணிவதோ? திருவின் நீங்கி தவம் செய்யும் நான் உடன் அருமை நோன்புகள் ஆற்றுதி. அவரோடு நீ நோன்புகள் ஆற்றுவதற்கு உதவி செய் என்று சொல்கிறான். வாயடைத்து போகிறாள் கோசலை. மறு வார்த்தை பேச அவளால் இயலவில்லை. உடனே ராமனை காட்டிற்கு அனுப்பாமல் இருப்பதற்கு போய் தசரதன் காலில் விழுந்து கெஞ்சுவது ஒன்று மட்டும்தான் நமக்கு வழி என்று மன்னனை தேடி ஓடுகிறாள். ராமன் தன் இளவலோடும் பொய்யோ எனும் இடையாளோடும் வனத்தை நோக்கி புறப்பட்டு விடுகிறான் மரவுரி தரித்து. அவன் போகிறான், கங்கை கரையை அடைகிறான். கங்கை கரை அதிபன், பண்பில் உயர்ந்த குகன், அன்பால் ராமனின் நண்பனானவன் ராமனை வனவாசம் முழுவதும் தன்னுடனே தங்குமாறு வேண்டி வற்புறுத்துகிறான். உன்னை இப்படி பார்த்த என் கண்களை நான் இன்னும் தோண்டி எடுக்காமல் இருக்கிறேனே. ஈர்க்கிலா கல்வனே, நான் இன்னலின் இருக்கை நோக்கி தீர்க்கிறேன். நான் போக மாட்டேன் என்னுடைய இடத்திற்கு திரும்பி. நான் உன்னுடனே இருப்பேன். நீ என்னுடனே இருக்க வேண்டும் இந்த வனவாச 14 ஆண்டுகளும் என்று சொல்லுகின்றான். பொய்முறை இல்லாத வேடர்கள் நாங்கள், குறைவற்ற வலிமை உடையவர்கள். எம்மை நும் உறவினர் அல்லர் என இகழாமல் எம்முடைய ஊரில் நீ எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். அடியோமை இம்முறை உறவு என்ன இனிதிரு நெடிது எம்மூர். தேனுள தினைமாவுள நல்ல ஊனுள எந்த இடத்தில் இருந்தாலும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு, நீர் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஆயிரக்கணக்கான வீரர்கள் இருக்கின்றார்கள். உன்னை நாங்கள் பாதுகாப்பாக பார்த்து கொள்வோம் என்று சொல்கிறான். ஆனால் தான் புறப்பட்ட காரியம் தவசிகளை கண்டு அன்னையிட்ட கட்டளை என்ன? பூழினன் காண நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா என்று சொன்னார். ஆகையினால் காடு முழுவதும் நான் கடக்க வேண்டும். காட்டிலே இருக்கக்கூடிய தவசிகள் எல்லோருடைய ஞானத்தையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அன்னையின் கருத்து. ஆகையினால் நான் ஞானத்தை பெற்று திரும்ப வேண்டுமே அல்லாமல் உன்னுடைய விருந்தினனாக இங்கே இருக்க இயலாது என்று சொல்லுகின்றான். அதே சமயத்திலே உன்னை நான் வேறாக நினைக்கவில்லை, உன் உள்ளம் நோகும்படியாக நான் நடக்கவில்லை என்று கூறி, நீ என் உயிர் போன்றவன். இதோ இந்த தம்பி லக்குவன் உன்னுடைய தம்பி. அழகிய நெற்றியை உடைய சீதை உன் அண்ணியாவாள். இந்த உலகம் யாவுமே அன்புள்ளம் கொண்ட உன்னுடையது. முன்பு தசரத சக்கரவர்த்திக்கு 4 மக்களே இருந்தோம்.
இனி அன்பினால் பிணிக்கப்பட்டு நாம் உன்னோடு சேர்ந்து ஐவரானோம். ஆகையினாலே என்னுயிர் அணையாய் நீ இளவல் உன் இணையான் இந்நன்னுதல் அவள் நின் கேள் நளிர்கடல் உலகமெல்லாம் முன்னுடையது. நான் முன்னுடைய ஏவல், நீ இட்ட ஏவலை செய்யக்கூடிய ஏவலாளாக இருக்கிறேன். உன்னை ஏளனமாக நினைப்பேனா என்று சொல்லுகின்றான். அதை கேட்ட புகன் உள்ளம் மட்டுமல்ல, எவருடைய உள்ளம் நெகிழாமல் இருக்கும் எண்ணி பாருங்கள். இத்தகைய பணிவுடைய நீல்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியன்ல மற்ற பிற என்ற கொள்கை உடையவனாக ராமன் ஆற்றும் நயவுரை எங்கும் நினைத்து பார்க்க தகுந்தது. அடுத்தது அவன் என்ன சொல்லுகிறான் குகன், இப்பொழுதும் நீ இங்கு தங்கவில்லை என்றால் நான் உன்னோடு வருவேன். நீ எங்கு செல்லுகிறாயோ அங்கெல்லாம் வருவேன். கல்லுவன் மலையேனும் கவலையின் முதல் யாவும் செல்லுவன் நெறிதூரம் செறிப்புணல் தரவல்லேன் வில்லினம் உளன் ஒன்றும் வெறுவலன். எனக்கு எதை பார்த்தும் பயம் கிடையாது. வெறுவலர் உளரானால் எனின் முன்னே மாய்குவேன். அவர்களை ஒழிச்சிட்டு தான் நான் அப்புறம் உயிர் விடுவேன். உனக்கு அத்தகைய பாதுகாப்பு தருவேன். ஒருவர் மணிமார்பா போதுவன் உடன் என்றான். உன்னோடு நான் வருகிறேன் என்று சொல்லுகின்றான். என்ன செய்வது? இப்படி அடம்பிடிக்கும் குழந்தை போன்ற குகனின் வெள்ளை உள்ளத்திற்கு எப்படி சமாதானம் சொல்வது? அதற்கும் வழி காண்கிறான் எல்லை நீத்த அருத்தியனாகிய ராமபிரான். என்ன சொல்லுகின்றான்? அவன் ஏற்கும் வகையிலே நயவுரைகளை சொல்லுகிறான். எப்படி? தம்பி குகனே, அயோத்தியிலே பரதன் இருக்கிறான். அயோத்தியிலே இருக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் அவன் பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இங்கு நீ என் தம்பி ஆகிவிட்டாய். உன்னுடைய உறவினர்கள் என்னுடைய உறவினர்கள் ஆகிவிட்டார்கள். இந்த உறவினர்களை யாரும் காவலற்றவர்களாக விட்டுவிட்டு என் சுயநலத்திற்காக உன்னை என்னுடன் அழைத்து சென்று விட்டால் அது தகுமா? ஆகையினால் ஆங்குள கிளைக்காவர் கமைதியின் உளன் நும்பி உன்னுடைய தம்பி பரதன் இருக்கிறான். ஈங்குள கிளைக்காவர்க்கு யார் உளர்? இசையாய் நீயே சொல்லு. இங்க பாத்துக்கிறதுக்கு யாரு இருக்காங்க? உன் கிளை எனதன்றோ? உன்னுடைய உறவெல்லாம் எனது இல்லையா? உறுதுயல் உறலாமோ? அவங்க கஷ்டப்பட விட்டுட்டு நான் போக முடியுமா? ஆகையினால் என் கிளை இதுக்கா? என்னுடைய உறவினர்களாகிய இங்கு இருக்கக்கூடிய வேடர் குலத்தை என் கட்டளையை தாங்கி நீ காவல் புரிவாயாக என்று கட்டளையாக மாற்றிட்டு விடுகிறான். அதன் பிறகு அந்த அன்பு கட்டளையை, கடமை வயப்பட்ட கட்டளையை எப்படி மீறுவான் குகன்? பின்தங்குகிறான். புறப்பட்டு போகிறார்கள் ராமனும் லக்குவனும் சீதையும். கடந்து போகிறார்கள். அகத்தியருடைய ஆசிரமத்திலே தங்குகிறார்கள். பின் அங்கிருந்து பஞ்சவடிக்கு புறப்படுகிறார்கள். வழியிலே ஜடாயு என்ற கழுகின் அரசனை சந்திக்கிறார்கள். அந்த அரசன் தசரதனுடைய நண்பன். அது இவர்களுக்கு தெரியாது. அவன் யாரோ என்று இவர்கள் ஐயுற, ராம லக்குவரின் சாயலை கண்டு இவர்கள் தசரத மைந்தர்கள் என்று ஜடாயு இனம் கண்டு கொள்ள, அவர்களை நீங்கள் யார், ஏன் இங்கு வந்தீர்கள் என்று கேட்கின்றான். அவர்கள் தம்மையும் தம் வரவின் காரணத்தையும் கூறியவுடனே மிக்க மகிழ்ச்சி அடைகிறான். அந்த மகிழ்ச்சி ஒரு கணமும் நீடிக்கவில்லை. என்னுடைய நண்பன் தோள் வலிமையோடு இருக்கிறானா என்று கேட்கின்றான். எத்தகைய நயவுரை பாருங்கள்! இருக்கிறானா என்று கேட்காமல் தோள்கள் வலியவோ, அவன் வலிமை குன்றாத வீரனாக அன்று சம்பராசுரனை அழித்த நாளிலே என்னை சந்தித்த அதே வலிமையோடு இருக்கின்றானா? உள்ளம் குன்றாத முயற்சியோடு இருக்கின்றானா என்று கேட்கின்றான். ஒரே சொல்லில் தோள்கள் வலியவோ,
இந்த நய உரைக்கு ராமன் லக்குவன் இருவரும் தலை தாழ்த்தி கண்ணீர் மல்க தன் வாக்கை காப்பதற்காக அந்த பொய்யில் அறம் காத்த தசரதன் விண்ணுலகம் சேர்ந்தான் என்று சொல்கின்றார்கள். உடனே துடிக்கின்றான் ஜடாய். புறவலர்த்தம் புறவலனே, பொய்ப்பகையே மெய்க்கணியே, புகழின் வாழ்வே, இரவலரும் நல்லறமும் யானும் இனி என்படுவோம். நாங்க எங்க போவோம்னு நினைச்சு நீ போயிட்ட. இந்த பூமா தேவியும் கற்பக மரமும் மற்ற அறங்களும் வேண்டுமானால் நீ போய்விட்டாய், தமக்கு போட்டி இல்லை என்று மகிழலாம். ஆனால் நாங்கள் எங்கே போவோம் என்று கதறி அழுகிறான். அழுது முடித்து ஒருவாறு தேறி, நான் இனி என் நண்பன் அன்று சம்பராசுர போரிலே நீ என் உயிர், நான் உன் உடல் என்று கூறிய நண்பன் பிரிந்து போய்விட்டான். உயிர் இருக்க உடல் பிரிவது இயற்கை அன்றே? அப்படிப்பட்ட இயற்கைக்கு புறம்பாக உயிரை உலகத்திலே விட்டு உடல் தாங்கி விண்ணுலகம் சேர்ந்த என் நண்பனை நான் விரைந்து சென்று சேருவேன். குழந்தைகளே, நானும் உங்கள் தந்தையை போன்றவன்தான். எனக்கு ஈமத்தீ மூட்டிக் கொடுங்கள், நான் தீயிலே விழுந்து என்னை மாய்த்து கொள்வேன், என் நண்பன் இடத்திற்கு சென்று சேர்வேன் என்று சொல்கின்றான். அப்படிப்பட்ட உணர்ச்சி பூர்வமான சந்தர்ப்பத்திலே ராமன் என்ன நயவுரை சொல்லி அவரை தேற்ற முடியும்? பொங்கும் பாலிலே நீர் தெளிப்பது போல எதை சொன்னால் அந்த கொந்தளிப்பு அடங்கும்? சிந்திக்கிறான். சில சொற்களை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? பெருமானே, தன் மக்களுக்கு ஒரு துன்பம் என்றால் அவற்றை களைந்து அவர்கள் துயரத்தை தான் தாங்கி அவர்களை இன்பமாக வாழச் செய்யக்கூடிய கடமை தந்தைமார்க்கு உண்டு. அத்தகைய தந்தையை நாங்கள் இழந்து விட்டோம். இன்று மிக்க துயர் தாங்கி இருக்கிறோம். இந்த நிலையிலே எங்களை உன்னை பார்த்தவுடனே தந்தையைப் போன்று எங்கள் உள்ளத்திலே உணர்வு உண்டாயிற்று. சற்று ஆறுதல் அடைந்திருக்கிறோம். நீயும் எங்களை பிரிந்து சென்றால் எங்களுக்கு உறுதியாக கூடியவர்கள், எங்கள் துயர் தீர்க்கக்கூடியவர்கள் யார்? சிந்தித்து பார்த்தீர்களா என்று சொல்லுகிறான். இன்னமும் அவன் உள்ளத்தை கரைப்பதற்கு தாயின் நீங்க அரும் தந்தையின் தன்னகர் வாயின் நீங்கி வனம் புகுந்து எய்து தீய நோயின் நீங்கின நுண்ணின் உன்னை பார்த்ததால் என்னென்ன துன்பம் எங்களுக்கு போயிற்று. தந்தையை பிரிந்தோம். அது மட்டுமல்ல, எங்கள் அன்பு தாய் கைகேயியை துறந்தோம். அவளை துறந்து விட்டு காட்டிற்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து வனத்திலே புகுந்து பல்வேறு இன்னல்களை நாங்கள் அடைந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நிலையிலே இந்த துன்பங்கள் எல்லாம் நோயின் நீங்கினம் நுண்ணின் என்றால் உன்னை பார்த்ததால் அந்த துன்பங்களின் ஒரு பகுதி எங்களுக்கு நீங்கிற்று, ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி உண்டாயிற்று என்று சொன்னால் நீயும் நீங்குதியோ? நெறி நீங்களாய் நீயும் எங்களை விட்டு நீங்குவாயோ? அறத்தின் நெறி பிறழாதவனே, எது சரி? சிந்தித்துப்பார். தீயில் விழுந்து சாவதா அல்லது தயரதன் விட்டு சென்ற அவன் மக்களுக்கு பாதுகாவலாக இருப்பதா என்று கேட்கின்றான். உடனே உள்ளம் கலங்கி மனம் அடங்கி பதில் சொல்கிறான் ஜடாய். அங்கனமாயின் தாங்கள் இந்த காட்டிலே உறையும் நாள் வரையிலும் நான் இருந்து நீங்கள் அயோத்திக்கு செல்லும் காலத்திலே நான் என் உயிர் துறந்து என் நண்பனை அடைவேன். அதுவரையிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். உங்களுக்கும் குறிப்பாக
என் மருமகள் சீதைக்கும் நான் என்றும் பாதுகாவலாக இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்து அவர்களை தன் சிறகின் நிழலிலே நடந்து வருமாறு பணித்து பஞ்சவடிக்கு வழிகாட்டி அழைத்து கொண்டு செல்லுகிறார். இத்தகைய அன்பான நய உரைகள் எத்தனையோ இருக்கின்றன கம்ப ராமாயணத்திலே. இவையெல்லாம் நயங்கள் அல்ல, நய உரைகள். ராமன் உள்ளத்தின் குமைச்சலை அடக்குவதற்காக, உணர்ச்சி கொந்தளிப்பை சமன் செய்வதற்காக பாத்திரங்கள் மற்றவர்களுக்கு கூறும் ஆறுதல் மொழிகள் இவை. இவை நயங்களினின்று சற்று மாறுபட்டவை. அந்த வகையிலே இன்று காலம் கருதி 3 நிகழ்ச்சிகளை மட்டுமே உங்கள் முன் எடுத்து வைக்கக்கூடிய நேரம் எனக்கு வாய்த்தது. இன்னும் சற்று நேரம் இருக்கிறது. ஆகையினால் முதலாவதாக அவன் விடைபெற்ற கைகேயி இடத்திலே விடைபெறும் நிகழ்வை சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை நான் முடித்துக் கொள்ளுகிறேன். அதாவது, சொல்லறம் என்னும் தவத்தை பூண்டவள் கைகேயி. எல்லோரும் அவளை பழிக்கிறார்கள். சிந்தை கலங்காமல் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்வில்லாத பெண்ணாக கணவன் பொய்யுரையாளன் என்ற நிலைக்கு அவன் ஆளாக கூடாது. கொடுத்த வாக்கை தவறினான் என்ற அந்த நாக்கு சொல் நாவரம் மீறாத நயவுரையாளனாக அவன் இருக்க வேண்டும். எத்தனையோ அறங்களை கண்டவன் தாயண்ணன் இந்த புவிக்கு அவன். அப்படிப்பட்டவன் தருமம் தவறினான் என்ற நிலை அவனுக்கு வரக்கூடாது. யார் எதை சொன்னாலும் சரி என்று தன் மகனே பழித்தாலும் அதையும் ஏற்க தயாராகி திடமான உள்ளத்தோடு 2 வரங்களை பெற்று பரதன் நாடாளவும் ராமன் காடாளவும் வரம் பெற்ற பின் ராமனை தானே அந்த செய்தியை அவனிடத்திலே சொல்லிவிடுவோம் என்ற கருத்தோடு அழைக்கிறான். தன் முன் வந்து நிற்கக்கூடிய ராமனை கண்டு என்னவோ என்று பதறி வருகின்றான் ராமன். அவனை கண்டு பதட்டமில்லாத வார்த்தையோடு அழிவில்லாத சிந்தையோடு அவள் சொல்லுகின்றாள். என்னவென்று? ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, பரதனே ஆள வேண்டும். இதற்கு நீ துணை செய்ய வேண்டும். எப்படி? நீ நாட்டிலே இருந்தால் இந்த அயோத்தி நாட்டு மக்கள் எல்லோரும் பரதனை நாடாள விடமாட்டார்கள். உன்பால் அன்பு கொண்ட அயோத்தி மக்கள் உனக்கு துரோகம் இழைத்தவனாகவே அவனை கண்டு வெறுப்பார்கள். அவன் ஆட்சியை ஏற்க மாட்டார்கள். ஆகையினால் அவர்களுடைய கவனத்தில் இருந்து நீ தப்ப வேண்டும், மறைய வேண்டும். அதற்கு 2 தலைமுறை காலம் செல்லும். ஒரு தலைமுறை என்பது 7 ஆண்டுகள். 2 தலைமுறைகள் நீ அவர்கள் கண்ணிலேயே படக்கூடாது. 7 ஆண்டு நீ போ வனத்திற்கு. தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற் கொண்டு பூழிவெங் காண நன்னி வருத்தத்தோடு தான் சொல்லுகிறாள். காடு புழுதி நிறைந்த காடுதான், சேரும் சகதியும் நிறைந்த காடுதான். ஆனால் என் அருமை மகனே, நான் என்ன செய்வேன்? நான் இருப்பது தீயின் மீது. எனவே இந்த கட்டளையை உனக்கு நான் இட்டுதான் தேர வேண்டும். எனவே பூழிவெங்கான நன்னி புண்ணிய துறைகள் ஆடி இந்த கானக வாழ்க்கையை நீ சிறப்பாக பயன்படுத்திக் கொள். முனிவர்களின் ஆசியை பெற்றுக்கொள். அவர்களிடத்திலிருந்து பல்வேறு ஞானங்களை கற்றுக்கொள். அதன் பிறகு 7 ஆண்டுகளுக்கு பிறகு நீ திரும்பி வா என்று கட்டளையிடுகிறான். ராமன் அவற்றை கேட்டு அதிர்ச்சி அடையவில்லை. அவனுக்கு தெரியும், தன்னை தோளிலும் மார்பிலும் தாங்கி வளர்த்த கைகேயி எத்தகையவள் என்று. அதனால்தான் மிதிலையிலே சீதையை பெண் பார்க்க இவர்கள் எல்லோரும் போகின்றார்கள். அப்பொழுது
ஜனகன் கேட்கிறான், என் அருமை மகள் சீதையை மணக்க உனக்கு விருப்பமா என்று. தயங்காமல் ராமன் சொல்லுகின்றான், நான் எப்படி இந்த முடிவை எடுக்க முடியும்? எனக்கு யார் மனைவியாக வர முடியும், யார் அயோத்தி நாட்டு மருமகளாக இருக்க முடியும் என்பதை தீர்மானிக்க வேண்டியவர்கள் என் அன்னையர். அதிலும் என் மனைவி யார் என்பதை தீர்மானித்து தேர்ந்தெடுக்க வேண்டிய தகுதி பெற்றவள் என் அன்னை கைகேயி. அவள் வந்து பார்த்து சொன்னால் நான் மணக்க தயார் என்று கூறுகிறான். அப்படி ஒரு ஆழ்ந்த திடமான நம்பிக்கையும் அன்பும் கொண்ட ராமன் கைகேயி தவறிழல் என்பதை காலம் முழுவதும் உணர்ந்திருக்கிறான். அவன் உணர்ந்திருப்பான், அவன் தன்னை தவறாக நினைக்க மாட்டான் என்பதை கைகேயும் உணர்வாள். பிறர் எவரை பற்றியும் அவள் கவலை கொள்ளவில்லை. உடனே ராமபிரான் அன்றலர்ந்த தாமரை போல் முகம் விளங்க உடனே அன்னைக்கு சொல்லுகிறான், அம்மா, இந்த உரை நீங்கள் உரைக்க தகுந்ததோ? மன்னவன் பணி என்றாகில் நும்பனி மறுப்பனாமோ? அப்பா சொல்லலைன்னா நீங்க சொன்னா நான் கேட்க மாட்டேனா? ஏமா என் மேல இவ்வளோ நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு உங்களுக்கு என்று சொல்லுகிறான். ஆகையினாலே சொல்லி, மன்னவன் பணி என்றாகில் நும் பணி மறுப்பனாமோ? தாங்கரும் மின்னிகர் காணம் இன்றே புகுகின்றேன், விடையும் கொண்டேன், இப்பவே விடை பெற்றுக் கொண்டேன், இதோ புறப்பட்டு விட்டேன் என்று அந்த கணத்திலேயே புறப்படுகிறார். இப்படிப்பட்ட தாய் சேய் உறவு, அவர்களிடையிலே நடந்த உரையாடல், இதை உற்று நோக்கி அவன் செல்லும் இடங்களிலெல்லாம் சொல்லுகின்றான், தயரதன் பொய்யில்லாதவனாக ஆக்க வேண்டும் என்பதற்காக நான் காட்டிற்கு வந்தேன் என்பதை ஓயாமல் சொல்லிக் கொண்டே வருகிறான். காட்டிற்கு அவன் அனுப்பப்படுவதற்கு காரணமும் அவன் காட்டிற்கு வருவதற்கு காரணமும் தயரதன் கொடுத்த வாக்கை தவறினான் என்ற பழிக்கு ஆளாக கூடாது, அவனுடைய பொய் நாவாக கூடாது என்பதை காப்பதிலேயே குறியாக இருக்கிறான் ராமன். அது அவன் அன்னையின் சித்தம், அதை அவன் அறிவான். இந்த அற்புதமான நய உரைகள் நாம் படிக்கும் பொழுதுதான் நமக்கு இவை நெஞ்சத்தை அள்ளக்கூடியவையாக, அமுதின் நிகர்ந்த கனிகளாக நமக்கு இருக்கும். கவி என்னும் அமுத கனிகளை சுவைக்க துவங்கினால் மேலும் மேலும் சுவைத்து கொண்டே இருக்க தோன்றும். நேரம் கருதி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி. அம்மாகிட்ட வந்து ஒரு சக்தி உண்டு, கேட்குறவங்களை எல்லாத்தையும் கட்டி போடக்கூடிய சக்தி உண்டு. இன்னைக்கு வந்து கம்பராமாயணத்தில் ஒரு அருமையான பகுதி நய உரை, அந்த ஆறுதல் உரை, அந்த கைகேயி, பரதன், குகன், ஜடாயு, இவங்களுக்கெல்லாம் அந்த ஆறுதல் சொன்ன அந்த பகுதி ஒரு அருமையாக இருந்தது. அவன் அம்மா பேசும்போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த குரல் ஏற்ற இறக்கம், அது அப்படியே அது அவங்க பேசுகிற மாதிரியே அந்த குரல் நயம் அப்படி இருக்கமா இருந்தது. அதான் நமக்கு இப்போ ராமர் பேசினா எப்படி இருக்கும், இந்த ஆறுதல் உரைகள்லாம் சொன்னால் எப்படி இருக்கும், அதே போன்று அம்மாவுடைய குரலில் அந்த நய உரைகள் மிக சிறப்பாக இருந்தது. அவங்க கம்பராமாயணம் அல்ல, எந்த இலக்கிய நூல்களாக இருந்தாலும் சரிதான், திருக்குறளாக இருக்கட்டும், எது இருக்கட்டும், அவங்க உரன்னா அவங்க பேசுகிற அந்த 40-45 நிமிடம் யாருமே தளத்தை விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அது போக முடியாது, அவங்கெல்லாம் அதில் அப்படியே கட்டுண்டு ஆயிடுவாங்க. நான் பார்த்துருக்கேன், அம்மாவுடைய குரல் அப்படி இருக்கும். குரல் அப்படியே எல்லாத்தையும் அப்படி இழுக்கக்கூடிய சக்தி, அவ்வளோ தெளிவு, அவ்வளோ கருத்துக்கள், அது அப்படியே தத்ரூபமா அந்தந்த அந்த ஆறுதல் உரைன்னா ஆறுதல் உரை அப்படியே அவங்க வாயிலிருந்து வந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ சிறப்பு, அருமை அருமை. இதுக்கு முன்னாடி ரமேஷ் சித்ராஜாவை வந்து பரதரின் பொன்மொழிகள்னு ஒரு தலைப்பில் நம்ம கேட்டோம். இதெல்லாம் இன்னும் நிறைய கேட்டிருக்கோம். இன்னைக்கு நய உரைகள் இந்த பகுதியை நம்ம இன்னைக்கு கேட்டோம். அம்மாவை பேச விட்டால் அவங்க மணிக்கணக்கில் பேசுவாங்க, கம்பராமாயணத்தை அவ்வளோத்தையும் பேசுவாங்க. கேட்கணும் நிறைய ஆசை இருக்குது, நேரம் இல்லை. இன்னைக்கு இவ்வளோ கேட்டிருக்கோம். இனி அடுத்தடுத்து அம்மா அடுத்தடுத்த பகுதிகளாக பேசுவாங்க.
ரொம்ப சிறப்புமா, ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. என்றுமே உங்களுடைய அ உரை வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும். இது பொதுவான ஒரு உண்மை. அடுத்ததாக பின்னோட்டம். சரஸ்வதி அம்மா சொன்ன மாரி இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. அதனால அ பின்னோட்டம் தருபவங்க வந்து ஒவ்வொரு 2 நிமிடங்கள். முதலாக எவாஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நல்ல கடவுள் வாழ்த்தோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பமானது. தொடர்ந்து நிறுவன தலைமை அவர்கள் நல்ல ஒரு தலைமை உரையை நிகழ்த்தி, அதற்கு பின்னால் இந்த நிகழ்ச்சி நிதி ஆளுகை நன்றாகவே வழக்கம் போல நம்முடைய குமரி செல்வன் ஐயா அவர்கள் செய்ய, இப்பொழுது பின்னூட்டமும் அவர் கொடுத்து விட்டார். அம்மா அவர்களினுடைய பேச்சிலே ஒரு தெளிவு, ஒரு நல்ல போங்கு இருப்பதை பார்க்க முடிந்தது. ராமாயணத்திலே மிக மிக முக்கியமான உணர்ச்சி பூர்வமான கட்டங்களை எடுத்து வைத்துக்கொண்டு, அந்த சந்தர்ப்பங்களிலே மாந்தர்கள் எவ்வாறு உரையாடினார்கள், கம்பன் சொன்ன அந்த உரையை வைத்துக்கொண்டு கோவிந்தம்மாள் அவர்கள் அருமையான நயவுரையை நம்முடைய செவிகளுக்கு விருந்தாக வழங்கினார்கள். காதுகள் சொரிவன செவி நுகர்கனிகள் என்பது வாக்கு. அந்த வாக்கிற்கு இணங்க அந்த கனிகளை அப்படியே எடுத்து வைத்துக்கொண்டு அதை சாராக்கி நம்முடைய செவிகளிலே அவர்கள் ஊற்றியிருக்கக்கூடிய அந்த பாங்கு வியக்க வைக்கிறது. அருமையான சொற்பொழிவு. அனுமன் தொடங்கி அதற்கடுத்து கோசலை வந்து, அதற்கடுத்து சடாயுவை சந்தித்து, அதற்கு பின்னால் கைகேயி வந்து, அதற்கு பின்னால் நேரம் இருக்கிறது இன்னும் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் என்று தொடர்ந்து அப்படி சொல்லி வந்தார்கள். இருக்கக்கூடிய அந்த கதை மாந்தர்களின் உணர்வை அடக்குகின்ற விதமாக ஏதாவது செய்துவிடக்கூடாது என்பதற்காகவே பால் பொங்கி வருகின்ற வேளையிலே அந்த பாலின் கொதிப்பை அடக்குகின்ற விதமாக நீரை தெளிப்பார்கள். அதே போல ஏற்ற நேரத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை என்பது வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமம் என்பது முதியோர் சொல். அந்த சொல்லை மிகச்சரியாக இவர் பிடித்து கொண்டு கம்பனின் அற்புதமான பகுதிகளை எடுத்து வைத்து அவர் விளையாண்டிருக்கிறார். ஆக முதலிலே ராவணனுடைய உள்ள துடிப்பு, சீதை எங்கே இருக்கிறாளா இல்லையா, என்ன நடக்கிறது, எல்லோருமே தோற்று போய் வர அனுமனை எதிர்பார்த்திருக்கிறார். அனுமனுடைய அந்த உடல் மொழியும் பேச்சு மொழியும் அருமை. அதற்கடுத்து கோசலையை ஆற்றுப்படுத்துகின்றார். மகளிருக்கு மிகச் சிறந்தது கற்புதான். நான் தகப்பனுக்கு உயிரை போன்றவன், நான் பிரிந்து செல்கின்ற அந்த வேளையிலே தகப்பன் வேதனைப்படுவான் அல்லவா, அந்த வேதனையை உங்களால் தானே தணிக்க முடியும் என்று சொல்லி தன்னுடைய தாயை அங்கேயே இருத்தி வைத்த அந்த பாங்கு. ஆக இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். சடாயுவை சொல்லுகின்ற போது, எனக்கு தகப்பன் இருந்தார், இன்று அவர் விண்ணுலகை ஆள போய்விட்டார், நீங்கள் இருக்கின்றீர்கள், நீங்களும் சென்றால் நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய கையறு நிலையை துடைப்பதற்கு நீங்கள்தானே எங்களுக்கு ஆதரவு என்று சொல்லி அவரை இருத்தி வைத்த பாங்கு. அவரும் உடனே தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிய அந்த தன்மை. கையிடம் பேசுகின்ற போது அருமையான பாடல். மன்னவன் பணி என்றாய், நும்பணி மறுப்பேனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதென்றோ. அழகாக சொல். ஆக நல்ல உரை. அம்மாவின் உரை நெஞ்சமெல்லாம் இனிக்கிறது, சிந்தையெல்லாம் இனிக்கிறது, நினைக்க நினைக்க இனிக்கிறது
இனித்த உரையை செவி ஈர்க்கக்கூடிய அளவிற்கு அருமையாக வழங்கிய அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றியும் வாழ்த்தும் வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. எவாஞ்சலின் மனோகரன் ஐயாவுடைய பின்னோட்டம் வந்து என்றைக்குமே பேச்சாளர் சிறப்புரைக்கு அடுத்த எக்ஸ்டெண்டட் சிறப்புரைனா சொல்லணும். அதோடைய தொடர்ச்சி தான் சொல்லணும். பின்னோட்டம்னு சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு அந்த கருத்துக்கள்லாம் அவ்வளவு சிறப்பா இருக்கும். நன்றி ஐயா, நன்றி. அடுத்ததாக ரமேஷ் இத்ராஜ் ஐயா அவர்களை பின்னோட்டத்துறை கவிஞர் இத்ராஜ் ஐயா அவர்களை அழைக்கிறேன். வாங்க ஐயா. அன்புடன் மாலை நேரத்து வணக்கம். அம்மா அவர்களை புகழ்வதற்கு எனக்கு சற்று கூசமாக இருக்கிறது. நல்ல அருமையான அவர்கள் எடுத்துக்கொண்டது பாருங்க. ராமாயணத்திலே மாருதி பெற்றியே பெற்றி சொல்லின் செல்வன் என்று அந்த காப்பியத்து ராம நாயகனால் புகழ் பெற்றவர் என்றால் அது ஒருத்தர் தான், அது அனுமன் தான். அவருக்கு முதலிடம் கொடுத்துட்டாங்க. அனுமன் சிறந்தது. அனுமனை பற்றி சொன்னாங்க. கண்டேன் கற்பிணிக்கனியை கண்களால் சொன்னோடனே இந்த காலத்து நடைமுறைக்கு தான் நம்ம சொல்றோம்ல, ஃபாஸ்ட் ஃபுட்ன்ற மாதிரி போன வந்தாலும் கண்டேன் கற்பிணிக்க அந்த ஒரு சிறந்த ஒரு நல்ல அருமையான விஷயங்கள். அதுக்கப்புறம் ஜடாயு தன்னுடைய தோழன், அதாவது நம்முடைய அயோத்தி மன்னனுடைய தோழன் தயரதனுடைய தோழனை பத்தி அவர் பேசிய விடயங்கள் அருமையாக இருந்தது. அத ஜடாயு தான் இன்னைக்கும் ஜடாயுடைய ஏற்றம் தான் கருட சேவை என்று போற்றப்படுகிறது. அந்த அளவுக்கு போற்றப்பட்ட அவர் அந்த சில கதாபாத்திரங்களில் குறிப்பாக கூழி வெண்கானம் எண்ணி புண்ணிய துறைகளாடி 7-2 வா ஏம்பினன் என அரசன், ஏம்பினன் நான் சொல்ல, ஏம்பினன் அரசன் என்று அழகாக சமாளித்துக் கொள்ளக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த கதாபாத்திரம். நான் எதுவும் சொல்லப்பா, ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனை ஆழ நீ போய் தாயிடம் சிறைகள் தாங்கி புண்ணிய துறைகளாடி 7-2 வா என ஏம்பினன் அரசன், நான் சொல்லல என்று தந்திரமாக பேசக்கூடிய அந்த கதாபாத்திரம் அருமையாக சொன்னார்கள். அனைவருக்கும் நன்றி. இந்த நேரம் இல்லாமல் சுருக்கம் முடித்துக் கொள்கிறேன். தீஞ்சுவை சொல் ஆடிய, அதாவது அவையத்து தீஞ்சுமல் சொல் எடுத்து அவையத்தோரின் அவையடக்க உரை தமிழ்நடை ராஜ கோவிந்தம்மாள் சோதி சொன்ன செய்தி செவிநுகர் கனிகள் மாருதி பெற்றி பெருமை சிறப்பு சொல்லின் செல்வரை சொல்லால் அளந்த சொல்லின் செல்வமே வாயு புத்திரனை வாயார புகழ்ந்து ராமதூதனை ராகம் பாடிய கீதமே. வாயு புத்திரனை வாயார புகழ்ந்து ராமதூதனை ராகம் பாடிய கீதமே. அஞ்சனை மைந்தனை ஆராதித்த ஆளுமையே. நாவாய் தலைவனை நாவால் தாளாட்டி வேடர் கோனை வெல்லும் தமிழால் சீராட்டி பாராட்டி உய்வித்த கவிதாயினியே. கங்கை கரை பரிசல் துறைவனை உகப்பெருமானை குணத்தால் நறுமணமாக்கிய நாச நறுமண பூஞ்சோலையே. கழுகரசனை புரிந்த கவிதாயினியே. பறவைகள் வேந்தனை பாராட்டிய பண்பு தமிழே. தயரதன் நண்பனை நவீந்த நற்றமிழே. வியக்கத்தக்கு விளக்க உரை சிந்தை மகிழ் சிறப்புரை பொருள் பொதிந்த பொருளுரை அன்பான அணிந்துரை திறமையான திறனாய்வு பாராட்டி உரைக்கின்றேன் நன்றி உரை. விண்ணோடும் புவியோடும் நின் புகழ் நின்று நிலைத்திட்டும். நன்றி. அருமையான ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றியா, நன்றி. வாழ்த்துறை கவிதையாரே கொடுத்த ஒரு சிறந்த ஒரு அருமையான ஒரு ஆற்றல். இது ஒரு அருமையான ஆற்றல். இது லட்சத்தில் ஒருத்தவங்களுக்கு தான் அந்த மாதிரிலாம் ஒரு ஆற்றல் இருக்கும். அது எத்ராஜ் ஐயாவுக்கு இருக்கு. மிகவும் அருமை. எப்பவுமே எல்லா பின்னோட்டத்தையும் ஐயா அவர்கள் கவிதை நடையிலே கொடுப்பாங்க. மிக தனிச்சிறப்பு, தனி சக்தி அப்படின்னு சொல்லணும். அருமை. அடுத்த சீதாம்மா அவர்களை பின்னோட்டம் தர அழைக்கிறேன். வாங்கம்மா சீதாம்மா. அனைவருக்கும் வணக்கம். சில பணி நிமித்தமாக என்ன ஆயிடுத்து, கடைசி ஒரு 10-15 நிமிடத்தில் தான் எண்ண முடிந்தது. இருந்தாலும் முக்கியமான கருத்துக்களை கேட்டேன். கோவிந்தம்மாள் அம்மையார் அவருடைய பேச்சு கேட்க வேண்டாம். மிக பிரமாமா பேசக்கூடியவர். பல நூல்களில் இருந்து, பல இலக்கியத்திலிருந்து ஏராளமான சான்றுகளுடன் மிக பிரமாமா பேசக்கூடியவர். அவன் ஆனால் ஒரு இது என்ன அப்படின்னா,
இந்த 8th வந்து மார்ச் 8 இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே என்பதனாலோ என்னமோ தெரியவில்லை, அவர் கைகேயிக்கு சிறப்பு செய்திருக்கிறார். மற்றபடிக்கு கைகேயை தூற்றுபவர்கள் தான் அதிகம். நான் பல நேரங்களில் வகுப்பு எடுக்கும்போது கைகேயினுடைய பங்கு பற்றி நான் கொஞ்சம் பேசுவேன். அதில் வந்து பாசிட்டிவாவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாவும் எடுத்துக்கலாம் என்று. ஆனால் இன்றைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பட்டிமன்ற தலைப்புகள் எல்லாம் கூட கைகேயை கொஞ்சம் தவறாகத்தான் சித்தரிக்கின்றார்கள். சூர்ப்பனையும் தவறாகத்தான் சித்தரிக்கின்றார்கள். அந்த ஒரு விதத்தில் கைகேயை பற்றி அம்மையார் கூறியது மிக சிறப்பாக இருந்தது. அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கமும் நன்றியும் ஐயா. எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நன்றி. நன்றியம்மா, நன்றி. ஒரு சிறப்பான ஒரு பின்னோட்டம். அருமை. அடுத்ததாக இன்னைக்கு நம்ம தளத்துக்கு தங்கம் சாய்ராம் அம்மா வந்திருக்காங்க. வாங்கம்மா, உங்களுடைய பின்னோட்ட கருத்துக்களை சொல்லுங்க. அனைவருக்கும் மனமகிழ் வணக்கங்கள். அழகான மாலை பொழுதில் கோவிந்தம்மா அவர்கள் நம்மளை எல்லாரையும் ஒரு குவியத்தில் குவிய வைத்து தன்னுடைய கருத்துக்களை அலை போல அள்ளி தந்து அந்த அலை மகிழ்ச்சியில் நம்மையும் அமர வைத்து கேட்க செய்தார். உண்மையாவே அவர் சொன்னது கம்பரின் காவியமா இல்ல அந்த காவியத்துக்குள்ளேயே நம்மை அழைத்து சென்றாரா, நம்ம அந்த இதையே பார்த்து கொண்டிருந்தோமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் என்னால் அங்கு இங்கும் எழுந்து நகரவே முடியவில்லை. சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வாய் இறைவாம்போம். ஆனா அம்மா அவர்கள் சிக்கன உங்களை பிடித்து விட்டு இந்த இணையத்தை விட்டு எங்கு செல்வீர்கள் என்று ஒரு சவால் விடுவது போலவே இருந்தது. அதுவும் மற்றும் சொல்லின் செல்வரை எவ்வளவு அழகாக கண்டேன் அப்படின்னு சொன்னாதான் ராமருக்கு ஆஹா பார்த்துட்டார், யாரை என்று கேட்பதற்கு முன்னால் சீதையாக தான் இருக்கும் என்று நினைப்பாரலாம். இல்லைன்னா சீதை என்று சொன்னா ஐயோ என்ன நடந்து விட்டோம் என்று அவருக்கு ஒரு பதட்டம் வந்து விடுமா. அதனால்தான் அவருக்கு சொல்லின் செல்வர் என்று வந்தது. கண்டேன் அப்படின்னா ஆஹா பார்த்து விட்டார் என்று ஒரு மன மகிழ்ச்சி. எவ்வளவு, அதாவது கைகேயும் சூர்பனகை ஜடாயு இவர்கள் எல்லாம் வரவில்லை என்றால், அதை தவிர மந்தாரை கிழவி வரவில்லை என்றால் இந்த ராமாயணம் எப்படி வந்திருக்கும்? அதற்காகவும் இந்த உண்மையாவே இந்த மகளிர் தினத்திற்கு இப்படிப்பட்ட காவியத்தை தந்த அவர்களுக்கு மனதார நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏன் யாருமே உலகத்தில் கெட்டவர்கள் இல்லை. சூழ்நிலை காரணமாக தான் ஒவ்வொருவரும் அவளும் கெட்டவள் இல்லை. 14 ஆண்டுகள் காட்டுக்கு போனதால்தான் ராமாயணம் வந்தது. மனிதனுடைய வாழ்க்கை எப்படி 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 கஷ்டப்பட்டால் எதை நாம் வெல்ல முடியும், மனதை எப்படி பதப்படுத்த முடியும், ஐம்புலன்களை அடக்க எப்படி முடியும் என்பதை கற்றுக் கொடுத்தார். அழகாக இதையெல்லாம் கோவிந்தம்மாள் அவர்கள் நமக்கு எடுத்து கூறிய விதம் மிக 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 சிறப்பாகவும் அருமையாகவும் அழகாகவும் இருந்தது. அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த அமைப்பின் எடுத்து செல்லும் அம்மா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும், எனது தந்தையார் வந்து இருக்கிறார், கவி எத்திராஜ் ஐயா வந்திருக்கார், மற்றும் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றியம்மா, நன்றி நன்றி. தினமும் வாங்கம்மா, நம்ம தளத்துக்கு தினமும் வாங்க. வருகிறேன். உங்களுடைய ஆய்வுகள் எல்லாம் நீங்க தரணும். வாங்க, தொடர்ந்து வாங்க. சரி, அடுத்ததாக சரஸ்வதிமா, உங்களுடைய பின்னோட்ட கருத்துக்களை சொல்லுங்க. ஏற்கனவே தலைமுறையில கொடுத்தீங்க, திரும்பவும் அம்மாவுடைய பின்னோட்ட கருத்துக்களை கொடுங்க. சரஸ்வதிமா கேக்குதா? ஐயா மற்றவங்களை கூப்பிடுங்க, நான் கடைசியில பேசுகிறேன். சரிங்கம்மா. இனி அறிவன் ஐயா வாங்க ஐயா, உங்களுடைய பின்னோட்ட கருத்துக்களை தாங்க. நன்றிங்க, நன்றி. அவையை வணங்கி இன்றைய உரையாளர் அவையின் தாயாக விளங்கக்கூடிய, தலையாக இருக்கக்கூடிய மேயர் அவர்களை வணங்கி, பணி கரணியமாக இணைப்பில் பின்னூட்டத்தில் இணைய இயன்றது என்றாலும், பின்னூட்டத்தில் அவர்கள் கொடுத்த குறிப்பு அம்மையார் அவர்கள் என்ன அளவில் பேசியிருப்பார், என்ன அளவில் உரையாற்றியிருப்பார் என்ற குறிப்பை உணர்த்தக்கூடிய அளவிலே அவர்கள் சொக்கி இருந்தார்கள் என்று சொன்னால், அவங்க எப்போ பேசினாலும் கேட்குறவங்க சொக்கி போவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அவைக்கு தெரிஞ்சது. அந்த அளவிலே அம்மையாரை வணங்கி
அவையை வணங்கி அந்த நம்முடைய நண்பர் அன்புக்குரிய திருக்குறள் அசோகன் ஐயா இந்த இணையத்தின் வழியாக பதிவு கொடுப்பார். அதை அளித்த பிறகு அதை கேட்டுவிட்டு என்னுடைய பின்னோட்டத்தை அவையில் வழங்குகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி நன்றி. அதாவது நம்ம தளத்தோட முக்கியமான ஒரு உறுப்பினர் அறிவன் ஐயா. அவங்க நேரம் கடந்தாலும் எப்படியாவது இது நம்ம தளத்துக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி. அப்படி அந்த முறையில ஏன்னா முக்கியமானவங்க எல்லாரும் கண்டிப்பா வந்தாகணும் இல்லையா? அந்த முறையில ஐயா அவங்க கொஞ்சம் நேரம் கடந்தாலும் வந்து ஒரு அட்டன்ஸை போட்டுட்டு போற அது ஒரு அந்த பழக்கம். ஏன்னா அவரு பணி நிமித்தமா வெளிய பயணத்துல இருப்பாரு. இருந்தாலும் நம்ம தளத்துக்கு முக்கியமானவங்க எல்லாரும் தினமும் வந்துடுறாங்கல்ல. அந்த வகையில ஐயாவுக்கு என்னுடைய நன்றிகள். அடுத்த கந்தன் ஐயா உங்களுடைய பின்னோட்ட கருத்துக்களை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். தலைமை உரையாற்றியவர்கள் கம்பனின் பாடல் நயத்தை விளக்கமாக கூறினார்கள். ஆனால் நயவுரை என்றுதான் போட்டிருக்கிறது என்று அம்மையார் அதை மாற்றி மிக சிறப்பாக சிறப்புரையை தலைமை உரை ஆண்டும் வண்ணம் செய்தார். இருந்தாலும் நமக்கு எல்லாமே அச்சேன் அமுதுகள் கூறினாலும் அதையெல்லாம் வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. அடுத்தது சரஸ்வதியமா பேசி நிறைவாக அசோகன் வந்து பின்னோட்டம் கொடுத்து நன்றி முடிச்சிடலாம். சரஸ்வதியமா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அம்மா அவர்களுடைய உரை மிக சிறப்பாக அமைந்திருந்தது. இன்றைக்கும் போல் அம்மா வந்து கோவிந்தம்மாள் அம்மா தன் பக்கம் ஈர்த்து விடக்கூடிய ஒரு சிறந்த பேச்சாளர். சிறந்த கருத்துக்களை முழுமையான ராமாயணத்தை கேட்ட ஒரு திருப்தி அவங்களுடைய. நான் சிறு வயதிலிருந்தே இங்கே பெரியவங்க பேசும்போது அந்த ராமாயண கதையெல்லாம் கேட்க போயிருக்கேன். அந்த மாதிரி முழுக்க அப்படியே அவங்க பக்கத்திலே உட்கார வச்சு வேற எந்த சிந்தனைக்கும் நம்முடைய எண்ணம் வந்து செல்லாமல் தடுக்கக்கூடிய மிக அற்புதமானது ஒரு உரை. அவங்க சொல்லும்போது அனுமன் வந்தான், அவங்க வரும்போதே கண்டனன் கற்பினு கனியை அப்படின்னு சொல்லிட்டு கண்டனன் அந்த வார்த்தை சொன்னாங்கன்ட்டு. ஆனால் அதற்கு முன்னமே ஒரு செய்தி ஒரு செயலை செய்திருப்பான் அனுமன். அதான் ரொம்ப உயர்வானது. என்ன அப்படின்னா, எய்தினன் அனுமனும் எய்தி ஏந்தல் தன் மொய்கழல் தொழுகிலன் உளறி நீங்கிய தையலை நோக்கிய தலையன் கையினன் வையகம் தழி நெடுதிரைஞ்சி வாழ்த்தினான் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பார் கம்பர். வந்தான் அனுமன் வருகின்றார். வந்து நேரடியாக ராமபிரானை தொழவில்லையா, எந்த பக்கம் அமர்ந்திருந்தாலும் எந்த திசையில் அமர்ந்திருந்தாலும் சீதை அந்த முளறி நீங்கிய தையல் அந்த தாமரை விட்டு நீங்கிய தையல் ஆகிய சீதையை எந்த திசையில் இருக்கின்றாலோ அந்த திசையை பார்த்து தலையை வைத்து வணங்கினான், கைகளை கூப்பினான். வையகம் தழியே இந்த நிலத்தை தழுவும்படியாக கீழே விழுந்து நெடுதிரைஞ்சி வாழ்த்தினான் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது ரொம்ப அழகா இருக்கும். அப்படி வணங்கி முடிச்சதுக்கு அப்புறம்தான் சரி இவர் அனுமன் வந்து பார்த்து வந்து விட்டான். வண்டுரை ஓதியும் வலிகள் மற்றவன் கண்டதும் உண்டு அவள் கற்பும் நஞ்சனா கொண்டனன் குறிப்பினால் உணரும் கொள்கையான் அப்படின்னு பாடியிருப்பார். இவர் பார்த்தது நம்ம சீதை கண்டு வந்திருக்கின்றான் என்ற அந்த அந்த செய்தியை வந்து இவனுடைய செயல்பாடுகள் மூலமாகவே, அனுமனுடைய செயல்பாடுகள் மூலமாகவே ராமன் தன்னுடைய குறிப்பினால் அனுமன் செய்கின்ற குறிப்புகளால் உணர்ந்து கொள்ளக்கூடியவனாக காட்டியிருப்பார் கம்பர். அதற்கப்புறம் தான் கண்டனன் கற்பினு கனியை என்று பாடுவார். அப்படி ஒரு அற்புதமான அந்த கதையை கேட்டதற்கு மகிழ்ச்சி. இது வந்து 12ஆம் வகுப்புல முழுமையா திருவடி தொழுத படலம் சொல்லிட்டு நடத்திருக்கோம். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடத்துல இருந்திருக்குது. அது சொல்லும் போதே அந்த அனுமனுடைய கதை முழுமையா படித்த ஒரு திருப்தி மாணவர்களுக்கு ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு திருப்தி தான் இன்றைக்கு எங்களுக்கு ஏற்பட்டது. நன்றி, மிக்க நன்றிங்கய்யா. நன்றிமா, நன்றி, அருமை. நிறைவாக அசோகன் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்த ராமபாளையம் முத்தமிழ் சங்கம் பல்வேறு சிறந்த முனைவர்கள் மற்றும் ஆளுநர்களுடன் சேர்ந்து சிறப்புடன் இயங்கி வருகிறது. இன்று தொடர் ஆய்வரங்க இணையம் 86வது நாளை கடந்து செல்கிறது. இன்று சகோதரி இறைவணக்க பாடலுடன் ஆரம்பித்தார்கள். அது சிறப்பாக இருந்தது. மேலும் தலைமை உரையாற்றிய இந்த தளத்தின் தலைவராக போற்றப்படும் நாவுக்கரசி
சரஸ்வதி அம்மா அவர்களும் சிறப்புடன் பின்னூட்டம் வழங்கியிருக்கிறார்கள். அருமையாக இருந்தது. மேலும் உடனடி அதிரடி கவிதையாக கவிதை நயத்துடன் ஆய்வை வழங்கிய எத்திராஜ் ஐயா அவர்கள் சிறப்பானது. மேலும் இவாஞ்சலின் மனோகரன் ஐயா அவர்களுடைய உரை நாம் சிறப்புரையை கேட்கவில்லை என்றாலும் அதை சுருக்கமாக நமக்கு வழங்கி வரக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆற்றலாக அமைந்தது. அருமை. மேலும் இந்த தளத்தின் கதாநாயகியாக விளங்கிய கோவிந்தம்மாள் அவர்கள் கம்பரின் ஒரு குட்டி கம்பராக நமக்கு சிறந்த அளவில் அவருடைய நயம் வாய்ந்த உரைகளை சிறப்பாக அருமையாக இனிமையாக நாம் வேறு வேலையை கவனிக்க முடியாத அளவிற்கு அப்படியே அவருடைய உரையை கேட்டு கட்டுண்ட ஒரு நிலையில் நாம் இன்று கேட்டோம். வெகு சிறப்பாக இருந்தது. அருமை. மேலும் மேலும் சிறந்த அளவில் நமது முத்தமிழ் சங்கத்திற்கு சிறப்பு வாய்ந்த அளவிற்கு சென்று கொண்டிருந்தது. அனைவருடைய பங்களிப்பும் வெகு சிறப்பாக அமைந்தது. பாராட்டத் தகுந்தது. அருமை அருமை. மீண்டும் மீண்டும் நமது நினைவுகள் இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து நமக்கு தரக்கூடிய ஒரு தளமாக இத்தளம் அமைவதால் அதை கண்டும் கேட்டும் நாம் மகிழ்வதற்கு மிக சிறப்பானது. அருமையான நிகழ்வு. அம்மா கோவிந்தம்மாள் அவர்களுக்கு மற்றும் இந்த தளத்தில் இணைந்து சிறப்புரையாற்றி மிகுந்த செயலில் இறங்கிய அனைவர்களையும் வாழ்த்தி வணங்குகிறேன். வெகு சிறப்பு. அருமை. நன்றி. மேலும் சிறந்த அளவிற்கு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றியுடனும் சிறந்த தலை தாங்கி அனைவரையும் நன்றி வழங்கி மகிழ்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி அசோகன். நன்றி. அடுத்தது இந்த 90வது நாளுக்கு பட்டிமன்றத்துக்கு நல்ல திருக்குறள்